Hello friends, welcome to Shalu's Artistry. இன்னைக்கான வீடியோல என்னோட மினி கார்டனோட டூர் தான் பார்க்க போறோங்க. ஃபுல்லா சக்யூலன்ட்ஸ் கேக்டஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கார்டன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கார்டன் எங்க வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பால்கனில வச்சிருக்கேங்க. இந்த பால்கனி வந்து ரொம்ப சின்னதா இருக்கறனால ஷூ ரேக்கோட சேர்ந்தாப்ல வச்சிருக்கேன் எல்லாத்தையும். இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி செடிகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்யூலன்ஸாகவும் கேக்டஸாக தான் இருக்குங்க. அதனால இதை கரெக்டாக வாட்டர் பண்ணணும், கரெக்டாக இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு எந்த அவசியம் இருக்காது இதில். அதோடு இது எதுவுமே வந்து சீசனல் கிடையாதுங்க, எல்லா கிளைமேட்டுக்குமே வளரக்கூடிய செடி தான். அதனால் ஒவ்வொரு சீசனுக்கும் இப்போ வாடி போயிருமோ இல்லை அடுத்த சீசன் தான் பூ பூக்குமோன்னு எந்த ஒரு கவலையும் இருக்காது. இப்போ இருக்கிறதுலே மேலே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டேங்கிள்ட் ஹார்ட் வச்சுருக்கேன். துணிக்காய போடுறதுக்காக இருக்கிற கம்பியிலேருந்து தொங்க விட்டுருக்கேங்க. இது இந்த செடியை வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பூ பூக்கிறதுக்கு கூட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த செடிக்கும் பெரிய பராமரிப்பு தேவையே இல்லைங்க. சில டைம்ஸ் 4 நாள் கூட தண்ணி ஊற்றாமல் போயிடுவேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா பிளான்ட்ஸ்லையுமே வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் வாட்டரில் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து மண்ணில் தான் வச்சுருக்கேன். இது மட்டும்தான் நான் தண்ணியில் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மொத்த இடத்துலேயே இது மட்டும் தான் வாட்டரில் வச்சுருக்கேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எந்த ஹோல்ஸும் இல்லை. ஸோ இது வந்து சாயிலுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் வாட்டருக்கு வச்சுட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பேட்டில் செஞ்சது. ஸோ கொசு பேட்டில் செஞ்ச இது வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கொசு பேட்டில் செஞ்ச ஒரு பிளான்ட் இருக்காங்க. மஸ்கிட்டோ பேட்டில் செஞ்ச பிளான்டர்ஸ் எல்லாம் எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா நீங்கள் ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் பாருங்கள், இப்போ நடுவில் தெரியக்கூடிய கேப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே தான் நம்ம செடி வச்சுருக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற செடியில் தான் வேர் நிறைய வரும். இதே மணி பிளான்ட்டை நம்ம மண்ணில் வச்சுருந்தோன்னா கூட இத்தனை வேர் வராதுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா பாருங்கள், ஃபுல்லாக கலங்கியிருக்கு. இந்த மாதிரி கலங்கும் போது வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம மாற்றியே ஆகணுங்க, இல்லைன்னா கொசு வரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ திரும்பவும் இதுக்குள்ளேயே போட்டு வச்சிடலாங்க. அடுத்த பிளான்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்ச்லேருந்து கீழே வர மாதிரி தொங்க விட்டுருக்கேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆணியில் தான் மாட்டியிருக்கேன். இதுக்கு கீழ்ப்புறத்தை பார்த்தீங்கன்னா நான் வந்து நரம்பு நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு இருக்கிறதே தெரியாது, பேர்டு மட்டும் அப்படியே பறந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஸோ இது எதில் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பிக் பாட்டிலில் செஞ்சுருக்கேன். இந்த பிளான்டர் எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேக்டஸ் செடி பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்து வச்சு 1 மாதம் தான் ஆச்சுங்க. ஒரு சின்ன பீஸ் தான் கொண்டு வந்து வச்சேன். இப்போ நல்லா அது வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சைடு தான் வச்சுருந்தேன். ஆனால் இது இங்கே வச்சதுக்கு பின்னாடி இப்போ சூரிய வெளிச்சம் இருக்கிற சைடில் தான் போயிட்டுருக்குங்க. அது இது தவிர பார்த்தீங்கன்னா மாசஸ் இந்த கிராடல் இருக்குங்க. அதே மாதிரி இதே கத்தாழை தான் இப்போ கொஞ்சம் வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் சோத்து கத்தாழை இருக்குங்க. பின்னாடி இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே கத்தாழையோட வெரைட்டி தான். அப்புறம் இன்னொரு குட்டி அடேனியம் செடி இருக்குது. அப்புறம் ஸ்பைடர் பிளான்ட், டேங்கிள்ட் ஹார்ட், அப்புறம் பேபி சன்ரோஸும் இருக்குங்க. இது ரொம்ப நீளமாக வளருதுன்னு சொல்லிட்டு ஷூ ரேக்லேருந்து இந்த சைடு மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ இந்த டேங்கிள்ட் ஹார்ட்குள்ளே எப்போவுமே தண்ணி இருக்கும், நல்லா பச்சை பசியர்னே இருக்கும். இப்போ ஒரு சிலதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்ட்னாப்பில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி வார்ட்னாப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தண்ணி பத்துறது இல்லைன்னு அர்த்தங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வாட்டர் போட்டோம்னா சரியாயிடும். இப்போ இந்த ஸ்பைடர் பிளான்ட் பாருங்கள். இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை கழிச்சு பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி வாடி போன இலைகள்லாம் இருக்குங்க. இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தூரம் இது நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. அதிகமாக பூச்சி வராது, எறும்பு தான் வரும். மிஞ்சி போச்சுன்னா நீங்கள் வந்து லேசாக மஞ்சள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எறும்பு பொடி போட்டிங்கன்னா அது போயிடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்பைடர் பிளான்ட்டோட ஒரு வெரைட்டி தாங்க. இது தண்ணியில் வச்சுருக்கேன், அதை மண்ணில் வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா தாங்க வளருது. இப்போ இந்த பேபி சன்ரோஸ் பார்த்தீங்கன்னா நான் வைக்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக வச்சுருந்தேன். இப்போ நல்லா பெருசாகிடுச்சுங்க. நல்லா ஒரு 2 முழம் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி லீவ்ஸும் நல்லா பெருசாகிடுச்சு. இந்த ஆலோவேரா பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தனால வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். இப்போ நல்லா பெருசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே மூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேக்டஸ் தாங்க. குட்டி குட்டியாக கொண்டு வந்து வச்சேன். எல்லாத்துலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கிளை வரக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் இருக்கிறதுலே இந்த குட்டி வந்து வளருமானே ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சுங்க. ஆனால் நல்லபடியாக வளர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா வேர் கூட இல்லாமல் ரொம்ப நாளாக இது கட்டிங்காகவே இருந்துச்சு. அப்புறம் மண் மாற்றின பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த எலிஃபென்ட் பிளான்டரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கேங்க.
இந்த செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிற மண் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உதிரியாக இருக்குது. அப்படியுமே பார்த்திங்கன்னா களிமண் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து செம்மண்ணே நான் யூஸ் பண்ணலைங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டி வந்து நீங்கள் எந்த மாதிரி மண்ணில் வேணால் வைக்கலாம். அதே மாதிரி அது வந்து ட்ரையாக இருக்கும்போது மட்டும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ இதை பாருங்கள், ஓரளவுக்கு வந்து ஈரப்பதம் இருக்குது. ஈரப்பதம் இருக்கும்போது நீங்கள் அதுக்கு திருப்பி தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. எப்போவுமே ட்ரை ஆனால் மட்டும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இது சக்யூலன்ட் கேக்டஸ் எல்லாம் ஆல்ரெடி அதுக்குள்ளே நிறைய தண்ணியை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோங்க. அதனால் ட்ரை ஆனால் மட்டும் தண்ணி ஊற்றினா போதுங்க. சில சமயங்களில் நான் 1 வாரம் வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் கூட போயிடுவேன். அப்படியும் பார்த்தீங்கன்னா இது வாடாமல் நல்லபடியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபர்டிலைசருக்கு பதிலாக அரிசி கழியிற தண்ணி, பருப்பு கழியிற தண்ணி தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேங்க. இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ கத்தாழைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணணுங்க. ப்ரஷ் வச்சு இதோட இடுக்குகள் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ ப்ரஷ் இல்லாதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஷ்யூ பேப்பரை வந்து தண்ணியில் முக்கி க்ளீன் பண்ண போகிறேன். டிஷ்யூ பேப்பர் வந்து நல்ல ஆப்ஷன் தாங்க. ஏன்னா இதில் இருக்கிற தூசி மண் எல்லாமே போயிடும். அதோட இது வந்து ரொம்ப ஜென்டிலாகவும் இருக்கும். அதிகமாக ஸ்க்ராச்சஸ் எதுவும் பண்ணிடாது. ஆனால் கத்தாழையை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை விட பெயிண்டிங் ப்ரஷ் தாங்க பெஸ்ட்டு. கத்தாழையை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடேனியம், மணி பிளான்ட், ரப்பர் பிளான்ட் இந்த மாதிரி எந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஷைனியாக இருக்கோ அது துடைக்கிறதுக்கு இது தாங்க பர்ஃபெக்ட். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது சாஃப்டான காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இதை கண்டிப்பாக மேல்புறமும் கீழ்ப்புறமும் அந்த இலைக்கு அடிப்புறமும் கண்டிப்பாக வந்து இதை க்ளீன் பண்ணணுங்க. இப்போ பேபி சன்ரோஸ் மாதிரி இலைகளெல்லாம் நம்ம கழுவணும் அவசியம் இல்லைங்க. அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா நிறைய காஞ்சு போன இலைகள்லாம் இருக்கும் இதில். அதுகளை மட்டும் பொறுக்கிட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஃபர்டிலைசர் மாதிரி அதுக்குள்ளேயே போட்டுடலாங்க, அதோட செடிக்குள்ளேயே. இப்போ ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கெங்கே வந்து தளதளன்னு இருக்கும் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை வந்து நீங்கள் ரீப்ளான்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி காஞ்சி போகிறக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ கற்பூரவள்ளி தலையிலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மஞ்சள் அடித்த மாதிரியோ இல்லைமா கருப்படித்த மாதிரியோ இருந்துச்சுன்னா அந்த இலைகளை மட்டும் நீங்கள் கிள்ளி எடுத்துடலாம். இப்போ இந்த செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்கி பேம்பு செடிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வளர்த்திட்டு இருந்தேன். இதுகளில் ஒன்று மட்டும் வாடி போனதுனால சரி இது வந்து ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் வேர் இருக்கே சரி வச்சு பார்த்துடலான்னு சொல்லிட்டு சும்மா இந்த மாதிரி நட்டு வச்சுருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ரோக்ரஸும் காட்டலைங்க. இதுக்கு மேலே வளருமான்னு எந்த கேரண்டியும் இல்லை. வெளியே இருக்கிற செடியெல்லாம் பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற செடிக்கிறதுலாம் ஒரு சின்ன மணி பிளான்ட் செடி எடுத்துருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு முழம் வர மாதிரி இருந்துச்சு. அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸஸ்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து வேர் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதோட தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால வேர் வந்து நல்லா நீளமாக வளர்றக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரே கிளாஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 செடி 3 செடின்னு நிறைய வச்சுருக்கேன். இந்த செடிகளுக்கான தண்ணியை வந்து வாரம் ஒரு முறை கண்டிப்பாக மாற்றி ஆகணுங்க. இதுக்குள்ளே நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒன்று சின்ன சின்ன பூச்சிகள்லாம் விழுந்திருக்கும், இல்லை உள்ளேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக புழு வரக்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் வீட்டுக்குள்ளே வந்து கொசு வரக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த ஸ்பைடர் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இதையும் தண்ணியில் தான் பொடிச்சிருக்கேன். இதுக்குள்ளே வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிடுது. இதில் வந்து கிழங்கு இருக்காதுங்க, இது ஃபுல்லாக வேர் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து க்ரோ ஆகி கீழே தொங்கக்கூடிய அந்த பீஸ் அதை தான் எடுத்து உள்ள வச்சுருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வாடி போதோ அந்த எல்லோ லீவ்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது சூப்பராக வளரும் தண்ணிக்குள்ளேயே. அதே மாதிரி லக்கி பேம்பு பார்த்தீங்கன்னா இதையும் தண்ணிக்குள்ளே போட்டு அதை சுற்றிலையும் வந்து பபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேங்க. ரெகுலராக தண்ணி மாற்றி தண்ணியை தேங்க விடாமல் வச்சுருக்கறனால தான் நம்ம ஷூ ரேக்கில் செடி வச்சும் கூட தண்ணியில் செடி வச்சும் கூட நமக்கு வந்து மஸ்கிட்டோ ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. இந்த கார்டன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.